ஒரு ஊர்ல ராமுன்னு ஒரு வியாபாரி வாழ்ந்து வந்தான். அவனோட கடையில இருக்கிற தானியங்களை எல்லாம் தினமும் காகங்க சாப்பிட்டு போகுதுன்னு அந்த காகங்களை பிடிக்க வியாபாரி ஒரு வலைய விரிச்சு அந்த வலைக்கு மேல நிறைய தானியங்களை போட்டு அந்த வலைய மறைச்சு வச்சான். அதே பகுதியில ஒரு காட்டுல நிறைய சின்ன சிவப்பு குருவிங்க வாழ்ந்து வந்துச்சு. அங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. தினமும் காலையில ரொம்ப தூரம் போய் சாப்பாடு தேடி சாப்பிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஒரு நாள் வழக்கம் போல அந்த குருவிங்க சாப்பாடு தேடி போயிட்டு இருந்துச்சு. அப்போ பின்னாடியே ஒரு மஞ்சள் நிற பறவை, அதோட பேரு சின்னு, அந்த சிவப்பு குருவிங்களை கூப்பிட்டுச்சு. உடனே ஒரு சிவப்பு குருவி திரும்பி பார்த்து கேட்டுச்சு, அப்படின்னு கேட்டுச்சு. நான் உங்க கூட வரணும்னு ஆசைப்படுறேன், நானும் வரலாமா? அதுக்கு அந்த சிவப்பு குருவி, அப்படி கோவமா சொல்லுச்சு. சின்னு ரொம்ப சோகமா அங்க இருந்து பறந்து போச்சு. அந்த சிவப்பு குருவிங்க ரொம்ப தூரமா பறந்து போய் சாப்பாடு தேடுச்சு. ஆனா அதுங்களுக்கு கொஞ்சம் கூட சாப்பாடு கிடைக்கல. எல்லா குருவிங்களும் ரொம்ப சோர்வா ஆகிட்டாங்க. அப்படியே பறந்து போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த குருவிங்க தரையில கொஞ்சம் தானியம் கொட்டி கிடக்கிறத பார்த்தாங்க. எல்லா குருவிங்களுக்கும் ஒரே சந்தோஷம். ஆஹா, சாப்பாடு கிடைச்சிடுச்சு, வாங்க வாங்க எல்லோரும் போவோம் அப்படின்னு கத்துறாங்க. அப்போ ஒரு சின்ன குருவி முன்னாடி வந்து சொல்லுச்சு, அப்படின்னு எச்சரிச்சு. ஆனா மத்த சிவப்பு குருவிங்க, அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாட்டை நோக்கி பறந்து போச்சு. இந்த சிவப்பு குருவிக்கும் ரொம்ப பசி இருந்தனால வேற வழி இல்லாம அவங்க கூடவே அதுவும் போச்சு. எல்லா குருவிங்களும் தரையில இறங்கி அந்த தானியத்தை சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதும் வீட்டுக்கு போகலாம்னு பறந்துச்சு. ஆனா அதுங்களால பறக்கவே முடியல. அதுங்க கால் அந்த வலையில மாட்டிடுச்சு. அதுங்க ரொம்ப முயற்சி செய்தும் அதுங்களால அந்த வலையை விட்டு வெளியே வரவே முடியல. அந்த குருவிங்க எல்லாம் அப்படின்னு கத்துச்சு. அப்போ